நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா நான் இந்த மேடைக்கு கூப்பிட போகிறது 2013 எக்கச்சக்கமான ஹிட்ஸ் மியூசிக்கில் அருமையான பாடல்கள் கொடுத்த, நிறைய வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர் திரு டி. இமான் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய கெரியரில் முக்கியமான வருஷங்களில் இந்த 2014ஐயும் சொல்லலாம், 12ஐயும் சொல்லலாம், 2013ஐயும் சொல்லலாம். ஏன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், ஆல்மோஸ்ட் நிறைய ஹிட் சாங் வந்து டி. இமான் தான் கொடுத்துருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ஹவு ஹாப்பி யூ ஆர்? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாராவா? இமான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த மியூசிக் கெரியருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கீங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்துருக்கீங்க? நிறைய எஃபர்ட்ஸு. அதில் முக்கியமாக நான் ஒவ்வொரு இயர்ஸில் கற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொறுமை, அதே மாதிரி வீட்டில் மிகப்பெரிய சப்போர்ட் அண்ட் என்னோடய ஃபேமிலி சைடில். அண்ட் ஒவ்வொரு விஷயம் நான் ட்ரை பண்ணும்போது, என்னுடைய பாடல்கள் வந்து வெற்றி அடையும் போது, அதே மாதிரி பாடல்கள் அதே மாதிரி படமும் வந்து சரியாக போகாத போது அப்போ கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பேன் என்னுடைய ஏர்லியர் ஸ்டேஜஸில். அது அப்போது வந்து கரெக்டாக அதை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஏஜும் எனக்கு அப்போ இல்லை. அப்போ நான் ரொம்ப சின்ன வயசு. நான் ஃபஸ்ட்டு கரியர் ஆரம்பிக்கும் போது I was 15. அப்புறம் என்னுடைய முதல் படம் தமிழன் ரிலீஸ் ஆகும்போது அப்போ எனக்கு 19 இயர்ஸ் இருந்தது. ஸோ ஒரு சின்ன விஷயம், அது ஏதாவது ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தால் கூட ஏதோ பெருசாக ஏதோ லைஃப்பில் ஏதோ அவ்வளோதான் போச்சு போல இருக்கு, இனிமேல் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்துடுவேன் டக்குன்னு. அப்புறம் ஓவர் தி இயர்ஸ் எனக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சது. நிறைய விஷயம் நான் வந்து பொறுமையாக செய்யக்கூடிய, கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் இருந்தது. அண்ட் ஹார்ட் ஒர்க் கூட சேர்ந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு சூட்சமம் வந்து ஒரு பாயிண்டில் தெரிய வந்தது. லாஸ்ட் இயரில் நிறைய 2013 நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்னு எதை சொல்லுவீங்க? எனக்கு பேசிக்கலாக நிறைய மெலடிஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதில் கண்டாங்கி ஜில்லா திரைப்படத்தில் வந்து, அண்ட் ரம்மி திரைப்படம் வந்து கூட மேலே கூட வச்சு கூடலூர் போகிறவளே, அண்ட் அஃப்கோர்ஸ் வருத்தப்படாத வாழை விசங்கள், ஊதா கலரு, பார்க்காத இந்த மாதிரி சாங்ஸ், ஏழே மருது, பாண்டிய நாட்டிலேருந்து, இப்படி சொல்லிட்டே போகலாம். எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் நம்பர்ஸ் கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும்ல? ஆமாம், அது கொஞ்சம். ஆனால் உங்களுக்கு ஃபாஸ்ட் நம்பர்ஸ் தான் பயங்கரமான ஹிட்டில் பட்டி தொட்டிலாம் அடித்து நொறுக்கிறதெல்லாமே உங்கள் ஃபாஸ்ட் நம்பர்ஸ் இல்லை. பட் எனக்கு நான் ஒரு இசை ரசிகனா, நான் என்னுடைய இசை இல்லாமல் மற்றவங்க இசை ரசிக்கிறதும், நான் அந்த மாதிரி மெலடி நம்பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி கேட்பேன். ரொம்ப சின்ன வயசுலேயே, பிகாஸ் இளைய தளபதி விஜய் அண்ட் யூ அப்படின்னா அந்த ஒரு க்ளோஸ்னஸ் உண்டு. பிகாஸ் உங்கள் தமிழன் படம், அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம், ஏன்னா இந்த படத்தை நீங்கள் ரொம்ப பர்சனலாகவே இம்பார்ட்டண்ட் ஒரு முக்கியமான படமாக தான் கருதுறீங்க. ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அடுத்து இப்போது ஜில்லா அப்படின்னு. ஸோ விஜய்க்கு மியூசிக் பண்ணியாச்சு, அடுத்து அஜித்துக்கு எப்போ தலை அழைக்கிறதோ, தலை எப்போ ரெடியாக ஓகேன்னு சொல்கிறாரோ அப்போது. நிறைய கேள்வி கேட்டேன், இருந்தாலும் இந்த கேள்வி கேட்டே ஆகணும், ஏன்னா நேர் விருப்பம். என்ன பாட்டு எங்களுக்காக பாடுவீங்க? எதுவுமே ப்ரிப்பேர்டாக இல்லை நான். அதை பற்றி என்ன, எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கும். ட்ராக் வேணாம், மேபி ஃபியூ லைன்ஸ் அப்படியே வேணா பாடிடுறேன். ஓகே, கூல். ஓகே. கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு, அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி, முத்தம் தரியா. ஹரியரசுதன் மன்னிச்சுக்கணும். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ஓ ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ஏனில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும், நீ நில்லடி அவனுக்கு நான் சபாஷ் போடணும். கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே,
கூட கொஞ்சம் ரரி தரிரரா. ஓகே, தேங்க்யூ இமான். ரொம்ப நேரம் நிறைய ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் டு இமான் எப்பொழுதுமே. அண்ட் ஐ வுட் லைக் டு கன்வே மை ரிகார்ட்ஸ் டு ஹிஸ் டேட். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இமான் பாடுறப்பையோ அல்லது ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ இது மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு ரொம்ப ஆனந்தமாக ரசித்து சப்போர்ட் பண்ணுவார். அதே ஸ்பிரிட்டோட இன்னமும் யூ ஆர் ஸோ லக்கி அண்ட் ஸோ பிளஸ்ட் இமான். குட் லக். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜில் இருக்கணும். உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் மேலே வராங்க. ஐ வுட் லைக் டு கால் பொன்மாலை பொழுது படத்துடைய மியூசிக் டைரக்டர் சத்யா ஆன் ஸ்டேஜ். அண்ட் கல்யாண சமையல் சாதம் படத்துடைய மியூசிக் டைரக்டர் அரோரா. நட்ராஜ் மூடர் கூடம் படத்தினுடைய இசையமைப்பாளர். லெட்ஸ் வெல்கம் விபின் ஆன் ஸ்டேஜ். இப்போ ஒரு மியூசிஷியனாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருக்கு. டைரக்டர்ஸே எவ்வளோ டிமாண்டிங்காக இருக்காங்க. டேரக்டரை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது தான் வந்து மியூசிக் டேரக்டரோட ஒரு முக்கியமான ஒர்க்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அவங்களால தான் இந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்க முடியும். ஏன்னா மூடர்கூடம் அப்படின்னு ஒரு படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படமாக கிடைக்கிறதுக்கு நவீன் ஒரு டேரக்டரால் தான் கண்டிப்பாக முடியும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ சூதுகோம் கூட பார்த்தீங்கன்னா அது டோட்டலி வேறு ஒரு ஜானரில் இருக்கும். அதே மாதிரி மூடர்கூடம் அதே மாதிரி ஒரு இருக்கும். இந்த மாதிரி வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது வந்து டேரக்டர்ஸ் தான். சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஓகே, ரொம்ப சத்யா, எல்லா மாதிரியான மியூசிக்கும் பண்ணியாச்சு. இப்போ இமான் மாதிரியான அல்லது உங்களுக்கு சீனியர்ஸ் எல்லாமே கூட ஒவ்வொரு பாட்டில் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணி ஆகணுங்கிற அளவில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக தாண்டி நீங்கள் எப்படி உங்களை முன்னிறுத்துவதற்கு முயற்சி பண்ணுறீங்க? இல்லை, அதையும் தாண்டி ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இப்போ நம்ம என்னதான் நம்ம நல்லா பண்ணணும்னு நினச்சாலும் அந்த படம் வெற்றி அடையலைன்னா ஒரு பாடல் கூட அந்த அளவுக்கு ரீச் ஆக மாட்டேங்குதுன்றது தான் உண்மை. ஸோ அந்த படத்தோட வெற்றியை பேஸ் பண்ணி தான் சாங் ரீச் ஆகுது. இருந்தாலும் ஏதாவது ஒரு சாங்லேயும் ஏதாவது ஒரு யூனிக்காக ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். சவுண்ட் சைட்லேயோ இல்லைனா லிரிக் சைட்லேயோ ஏதாவது ஒரு புதுமை கண்டிப்பாக இருக்க தான் ட்ரை பண்ணுறோம். ஓகே, நீங்களும் நல்லா பாடுவீங்க. பொன்மாலை பொழுதுல பாடிருக்கீங்க, ஈவன் வேறு மாதிரியில் பாடிருக்கீங்க. ஒரு 4 லைன். லவ்ல 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 விழுந்துட்டேன், என் கவலை 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 மறந்துட்டேன், அவளை 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 நினச்சிட்டேன், இப்ப பகல 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 இரவு தொலைச்சிட்டேன், வெண்ணையில செஞ்ச சில சென்னையில பார்த்தேன், அன்னையில இருந்து நான் என்னென்னவோ ஆனேனே ஆனேனே ஏதேதோ ஆனேனே போனேனே போனேனே எங்கேயோ போனேனே. விபின் கொடுங்களேன். விபின், யார் ரொம்ப சிக்கலான ஆள் நினைக்கிறீங்க? 2 ஆன்சர்ஸ் இருக்குது. ஒரு ஆன்சர்ஸ் எல்லாமே பயங்கரம் சூப்பர்ப்பா, சூப்பர் கம்போசர்ஸ் எல்லாமே. இப்போ நவீன், ஐ நோ ஹிம் ஃபார் 8 இயர்ஸாக தெரியும். ஹீஸ் அன் அமேசிங் ஃப்ளூட் பிளேயர். ஃப்ளாட் இஸ் அமேசிங். ஹீஸ் அப்போ அரோராவோட கிராஸ்ப் இன் கர்நாடிக் மியூசிக் ஐ லவ் இட். நானும் படிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் அவரோட அந்த கர்நாடிக் மியூசிக் கிராஸ் பார்த்தீங்கன்னா அவரோட எல்லா சாங்ஸ் கல்யாண சமையல் அதில் ஒரு ஸ்ட்ராங் கர்நாடிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அமேசிங் இன் ஹிஸ். அண்ட் தென் நட்டு பார்த்தீங்கன்னா நட்ராஜ் இஸ் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப ஆஃப் பீட்டாக இருக்கும். நீங்கள் பாட்டு நான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்கும் மூடர்கூடம் என்ன ஆகுதுன்னு புரியல. ஆஃப் பீட்டாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் சத்யா பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் பீன் இஸ் ஃபேன் ஃபார் அ வெரி லாங் டைம் அண்ட் ஹிஸ் மெலடிஸ் ரொம்ப ஸ்ட்ராங். இமான் சார் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ் வரது ஹீஸ் ஒன் ஆஃப் ஆர் கிரேட்டஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவரோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கிரேட் இன்ஸ்பிரேஷன் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும். அண்ட் அவரோட மெலடி சென்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். இப்போ என்ன டைரக்டர் என்கிட்ட வந்தாலும் அவர் சொல்கிறார் இமான் மாதிரி ரெஃபரன்ஸ், அவரோட சாங்ஸ் தான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் தம் அமேசிங். அண்ட் அவங்க எல்லார்கிட்டையும் ஐம் ட்ரைங் டு லேர்ன் அண்ட் என் மியூசிக்கில் அதை ட்ரை பண்ண பார்க்குறேன். நான் இப்போ அரோராக்கு நான் மைக் கொடுக்கறது போல ஒரு ஃப்ளூட் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். அவர் ஒரு நல்ல ஃப்ளூட்டிஸ்ட், ரொம்ப அருமையாக வாசிப்பார். ஒரு ஃப்ளூட் அரோராட்ட. This is for you guys.
ஓகே